Hello and welcome back. நான் தான் Sylvestars and you're watching Autotech CBE for all biking solutions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா Pulsar 150 BS 3 மாடல் DC ignition வந்ததுல அந்த மாடல் வண்டி அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா லைட் பிரைட் ஆல்டர் பண்ண போறோம். அத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. லைட் பிரைட் 10லனாங்க அது எப்படி டெவலப் பண்ணிருக்கோம், எவ்வளவு வாட்ஸ் பல்ப் போட்டுருக்கோம், சார்ஜிங் எப்படி வருது, நம்ம என்ன DC ல தான் லைட் எரிய வைக்க போறோம். நம்ம லைட் எரிய வைக்கும்போது சார்ஜிங் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதையும் நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். தெளிவாக இருக்க போகுது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பல்சர் 2017 மாடல் BS 3 மாடல் இதில் என்ன பிரச்சனைனா கஸ்டமர் லைட் பிரைட் பத்தலன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு DC இக்னிஷன் வண்டி, கம்ப்ளீட்டாக எல்லாமே DC தான். பேட்டரி இருந்தால் லைட் எரியும், பேட்டரி தான் ஸ்டார்டிங்க்கு சப்போர்ட்டிவ். இந்த வண்டி வந்துட்டு கான்ஸ்டன்ட் லைட் பிரைட் இது. ஆக்சுவலி என்னென்னா பேட்டரியிலேருந்து லைன் வரனால உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனேவே அதோட ஃபுல் ஃபோர்ஸ் லைட் வந்துடும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் என்ன ரேஸ் பண்ணாலும் சரி அந்த ஒரு லைட் பிரைட்டுக்கு மேலே வரவே வராது. இதில் ஸ்டாக் வந்துட்டு 30-35 வாட்ஸ் பல்ப் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணி 60-55 பல்ப் போடுற மாதிரி டெவலப் பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது சார்ஜிங்கை நம்ம டெவலப் பண்ணி தான் நம்ம வந்துட்டு 60-55 பல்ப் போடணும். இப்போ இருக்க ஸ்டாக் காயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டாக் காயில் என்ன பிரச்சனைனா 35 அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சார்ஜிங்கை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற சேம் ஆஸ்டாஸ் ஃபுல் வேவாக இருக்கும் போது அதே ஃபுல் வேவில் தான் நம்ம வந்துட்டு இப்போ காயிலையும் டெவலப் பண்ணி ஃபுல் ஹெவி டெவலப் பண்ணி நம்ம சார்ஜிங்கை வந்துட்டு வண்டியில் எப்படி சார்ஜிங் இருக்கோ அதே போல் கான்ஸ்டன்ட் சார்ஜிங் கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம லைட் பிரைட் 60-55 எடுக்க போகிறோம். நம்ம கான்ஸ்டன்ட் சார்ஜிங் எடுக்கணும்னா முதல்ல வந்துட்டு காயிலோட ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணணும். காயிலோட ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங்கும் வந்துடும். ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் டு சார்ஜிங், அதுதான் கான்செப்ட்டு. பார்த்தீங்கன்னா காயில் முடிச்சாச்சு, அந்த பர்டிகுலர் சார்ஜிங் டெவலப் பண்ணிக்கூடிய காயில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம காயிலை மாட்டிட்டு உங்களுக்கு நான் சார்ஜிங்கை காட்ட போகிறேன். அதாவது எவ்வளோ குயிக்காக சார்ஜிங் வருதுங்கிறத காட்ட போகிறேன். லைட் போட்டு அது எவ்வளோ குயிக்காக நம்ம சார்ஜிங் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ நம்ம 60-55 பல்ப் போடுறதையும் நான் அடுத்தது காட்டுறேன். ஏன்னா இதெல்லாமே காட்டினா தான் நான் சார்ஜிங் எப்படி பர்ஃபெக்டாக வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ பார்க்கலாம் 60-55 ஃபிலிப்ஸ் பல்ப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மாட்டிட்டு அடுத்தது நம்ம சார்ஜிங் தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் 60-55 பல்ப் வந்து பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த பைக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம லைட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே சமயம் சார்ஜிங்கும் கொண்டு வரணும். நம்ம அதுக்கு வந்துட்டு பைக்ஸை பொறுத்த வரைக்கும் 60-55 தான் சப்போர்ட்டிவ். நீங்கள் வந்துட்டு அண்டர் 90 போட்டிங்கன்னா நான் ஒன்று சார்ஜிங் பிரச்சனை கண்டிப்பாக அங்கே வரும். அதனால தான் நான் எப்போவுமே 60-55 தான் போடுறது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் 12.7 பேட்டரி வோல்டேஜ் இருக்குது. கிராஜுவலாக அது ஒரு 2000 RPMல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 14.5 வந்துடுது வோல்டேஜ். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைட்டு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறதையும் நான் காட்டுறேன். ஏன்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ 60-55 பல்ப் போட்டு இப்போ லைட் ஆன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஐட்லிங்கில் விட்டுருக்கேன், அதுக்கே 14 வோல்டேஜ் ஸ்லோலியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் லைட்டோட இன்டென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். வெறும் 2000 RPM எக்ஸாக்ட்லி 2500 RPMல வந்துட்டு அதாவது சிட்டி ஸ்பீட் லிமிட் அதான் கணக்கு. நீங்கள் பார்க்கலாம் 14.1 வோல்டேஜ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இது வந்துட்டாலே சார்ஜிங் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாலே லைட் பிரைட்டும் அங்கே கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு முன்னாடி லைட் பிரைட் பண்ணுறதுக்கு நிறையா வந்துட்டு முன்னே எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ரெகுலேட்டர் தென் அதுக்குண்டான ஒயரிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் ரோட்டில் வச்சு உங்களுக்கு லைட் பிரைட் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும் இதோட டிஸ்டன்ஸு. நீங்கள் பார்க்கலாம் லைட்டோட இன்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா ரைட் டாப்பில் வந்துட்டு என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டூ காண்டாக்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.